Tirupur Commerce Academy, empowering your future through education. Hi friends, நம்ம today market targeting பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படிங்கிறது எந்த கான்செப்டுக்குள்ள வருது அப்படின்னா எஸ்டிபி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருது. இந்த எஸ்டிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பொசிஷனிங். இதான் வந்துட்டு எஸ்டிபி மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட். இதில் ஆல்ரெடி நம்ம செக்மெண்டேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் எதை பற்றி பார்க்குறோம்னா டார்கெட்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க டார்கெட்டிங்குள்ள போகலாம். மார்க்கெட் டார்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட் டார்கெட்டிங் வந்துட்டு 4 பிரைமரி வேவா வந்துட்டு பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ராட் வே டு வெரி நேரோ வரைக்கும் அது வந்துட்டு 4 வேவா வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அன்டிஃபரன்சியேட்டட் ஆர் மாஸ் மார்க்கெட்டிங். அன்டிஃபரன்சியேட்டட் அப்படிங்கிறது ஹோல் மார்க்கெட்டுக்கும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட்டை தான் அவங்க கொடுப்பாங்க. அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனாலதான் அது வந்துட்டு அன்டிஃபரன்சியேட்டட், எந்த டிஃபரன்ஸுமே இல்லாதனால அதுக்கு பேரு அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். இங்க மார்க்கெட்டை டிஃபரன்சியேட் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. அதான் டார்கெட் செவரல் மார்க்கெட் செக்மெண்டா வந்துட்டு பிரிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாங்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்கறதுனால இது வந்து டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். தேர்ட் ஒன் கான்சென்ட்ரேட்டட் ஆர் நிச்சி மார்க்கெட்டிங். கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹோல் மார்க்கெட்ல வந்துட்டு அவங்களுக்காக ப்ராடக்ட் வந்துட்டு தயாரிக்கிறதா வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ரோலக்ஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி லக்ஸுரி வாட்ச் செக்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மைக்ரோ மார்க்கெட்டிங். மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டெய்லரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லரிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். ஒருத்தருக்கு எப்படி ப்ராடக்ட் வேணுமோ அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்கறதா வந்துட்டு என்ன அப்படின்னா மைக்ரோ மார்க்கெட்டிங். இதை வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது சம்பந்தமான எம்சிக்யூ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ, a form that ignores market segmentation. அதாவது மார்க்கெட் செக்மெண்ட்டை இக்னோர் பண்றாங்க அப்படின்னாவே அது வந்துட்டு என்ன மார்க்கெட்டிங்கா இருக்கு உங்களுக்கு? டிஃபரன்சியேட்டட் அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். மார்க்கெட் செக்மெண்ட்டை வந்துட்டு இக்னோர் பண்ணாங்கன்னாவே அது நம்மளுக்கு என்ன? அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the STP model of marketing, targeting is the process that occurs immediately after. ஓகேங்களா, இந்த STP மாடல்ல வந்துட்டு டார்கெட்டிங்க்கு அப்புறம் என்ன வருது, பிஃபோர் என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பிஃபோர் நம்மளுக்கு என்ன வருது? செக்மெண்டேஷன் நம்மளுக்கு பிஃபோர் வருது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, which targeting strategy involves a firm focusing on a large share of one or few smaller niche. ஒரு பெரிய லார்ஜ் ஷேர் மார்க்கெட்ல யாராவது ஒருத்தங்களுக்கு மட்டும் அல்லது ஃபியூ இவங்களுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னாவே இது வந்து நம்மளுக்கு என்ன? கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, a company like Maruti Suzuki offering different car models for different income groups. Alto, Swift, Ciaz is an example for. இதான் நம்மளுக்கு என்ன? டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டை வந்துட்டு என்ன பண்ணி காமிக்கிறாங்க? டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்ப இது நம்மளுக்கு டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். கொஸ்டின் நம்பர் 5, when a firm chooses a serve many needs of a particular customer group, it's called. மெனி நீட்ஸ், அவங்களுடைய எல்லா தேவையிலையும் வந்துட்டு பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்ல அவங்க ஸ்பெஷலைசேஷனா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை தான் நம்ம மார்க்கெட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, which of the following is not a criterion for evaluating market segmentation? மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல எந்த கிரிட்டீரியன் வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செக்மெண்ட் சைஸ் அண்ட் growth வரும். லாஸ்ட் ஒன் பாருங்க காம்படிட்டர்ஸ் எம்ப்ளாயி சேலரி. அது நம்மளுக்கு எதுல வராது? மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். கொஸ்டின் நம்பர் 7, tailoring products and marketing programs to the needs and wants to specific individuals and local customer segment is called. local customer அல்லது tailoring products வந்துருச்சுனாவே இது வந்து நம்மளுக்கு என்ன மார்க்கெட்டிங்? மைக்ரோ மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, the targeting ஸ்டேஜ் இன்வால்வ்ஸ். டார்கெட்டிங்ல என்னென்ன ஸ்டேஜ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவால்வேட் பண்ணுவாங்க. எதை வந்துட்டு எவால்வேட் பண்ணுவாங்கன்னா அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செலக்ட் ஒன் ஆர் மோர் என்டர். ஓகேங்களா, ஆன்சர் பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு வீடியோவில் பார்ப்போம்.